மாமா இந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் விட்டு பாருங்க, பால் அப்படியே சுத்தினே போச்சு. மாமா ஆமா ஆமா கரெக்ட். கிரிக்கு போடு போடு போடு. மாமா இந்தாங்கம்மா, நீங்க குச்சில எடுங்கம்மா. ஏய் அருண் இந்தாங்க அடிங்க. அந்த பாக்கெட் குத்துங்க குத்துங்க. டேய் நானும் வந்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், கண்டுக்காம விளையாட்டு இருக்கீங்க. மாமா நீங்களாவது என்னன்னு கேளுங்க மாமா. மாப்பிள்ள கேட்டு கேட்டு என்னால் முடியல மாப்பிள்ள. எது வந்தாலும் நீ தம்பிக்கிட்ட கேட்டுக்க. தம்பி அது என்னன்னு கேளுப்பா. சொல்ற என்ன பிரச்சனை? அடிச்சாலா திட்டினாலா முறைச்சாலா இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? நன் ஆஃப் த அபவ். வாட் டு யூ சே? சரி சரி இல்லடா என்ன பிரச்சனை கேட்டேன்டா. இந்த பொண்ணுங்க மச்சான், அந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பசங்களை டாமினேட் பண்ணுறது, சந்தேகப்படுறது, டார்ச்சர் பண்ணுறது, திட்டுறது, கலாய்க்கிறது இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் மச்சான். ஆனால் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறன்ற பேரில் இதை பண்ண நல்லா இருக்கும், அதை பண்ண நல்லா இருக்கும், இப்படி பண்ணாதான் லவ், இதுதான் லவ்னு ஏதோ ஒரு புறம்போக்கு சொல்கிறது கேட்டது குடுப்பாலும் மச்சான் டார்ச்சரு. அதுதான் மச்சான் பொறுத்துக்க முடியாது. இதெல்லாம் கூட பரவாயில்ல மச்சான். என் பேரை கன்றாவியா ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு கூப்பிட்றான் மச்சான், ஷெபு ஷெபுன்னு. கருமம். அதுதான் மச்சான் தாங்க முடியல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதுக்கு போய் இப்படி சொல்லிட்டீங்க? அந்த காலத்துல நாங்கெல்லாம் பார்க்க இதுதான் மாப்பிள்ள இந்த ஆளை சேர்க்கறதே கிடையாது. இந்த ஆளுக்கு வயசுக்கு தகுந்த சகோசமே கிடையாது. எப்போ வந்தாலும் பழைய பீஸை வச்சுன்னு பழைய மேட்டரே பேசினீங்க. யோ கம்முனு மாப்பிள்ள, அதுதானே நீ ஆசைப்பட்ட, அப்புறம் அதுல என்ன உனக்கு பிரச்சனை? அதை ஏன் மச்சான் கேட்குறேன்? அதுக்காக அவ பண்ற அட்டகாசம் இருக்குதே, அதெல்லாம் நீ பார்த்தனா? இந்த பாருடி, நான் தண்ணி அடிப்பேன் தம் அடிப்பேன் எல்லாம் பண்ணிட்டு பேசுவேன். இஷ்டம் தான் இங்கே எல்லாம் உங்க வீட்டுக்கு கிளம்பி போடி. ஆனால் போனா நீ இறங்கி போயிட்டு இருக்கிறேன், டாமினேட் பண்ணிட்டு சந்தேகப்படுற என்ன? ஏய் சும்மா இந்த அழுது அடிக்க சீன்லாம் இங்கே வேணாம். உன்னை அழகால சத்தம் போட்டு கத்துற. இந்த பார், என் பேச்சு கேட்டு நீங்க இருக்குதான் தான் இரு, இல்ல உன்னை கொன்னே போட்டுருவோண்டி. இல்லம்மா காலத்துக்கிங்கன்னா கொஞ்சம் பெரியப்பேன். நிம்மதியா ஒரு பாட்டு கூட கேட்க விட மாட்டேன் போ. சரிம்மா. ஐயோ சார், குட் ஈவினிங் சார். யோ என்னையா ரெஸ்யூம்ல சொன்ன ரேஷ்மா எழுதி வச்சிருக்க? ஐயோ ஆட்டோ கார்டில் தப்பா இருக்கும் சார். ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சார் சார் கத்தி போன வையா. சார் 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 கன்றாவி. சேபு சேபு பிளாக்ஸ். ஏய் என்னடி? நான் உனக்காக ஒன்று பண்ணி வச்சிருக்க தெரியுமா? தயவு செஞ்சு சீக்கிரம் எடுத்துட்டு வா, பசிக்குது. சாப்பிடுறது இல்லடா, நான் மட்டும் பண்ணி வச்சது நீ பார்த்தேன்னு வச்சுக்கவேன், உனக்கு என் மேல லவ் இன்க்ரீஸ் ஆயிடும். என்னது அது? ஸ்னாப் டியூப்னு ஒரு ஆப் இருக்கு. இன்ஸ்டாகிராம், எஃபி, யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம HD 4Kன்னு எந்த குவாலிட்டி வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிச்ச டைம்ல பிடிச்ச மொமெண்ட்ல நம்ம பிடிச்சவங்களோட அதை நம்ம பார்க்கலாம். ஷேர் கூட பண்ணலாமா? சரி. நான் கூட உனக்காக ஒன்னு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறியா? கொடு. இந்தா வந்தா 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 வந்தா. இங்கிலீஷ் பாட்டா எனக்கா? இதை கேட்டா எப்படி லவ் வரும்? லேசி எடுத்துட்டு நல்ல சாங் தான டவுன்லோட் பண்ண, வேற சாங் டவுன்லோட் பண்றேன். சண்டை போட்டு இருந்தப்ப கூட ஒழுங்கா இருந்தா, இப்ப லவ் பண்றன்ற பேர்ல என்ன டார்ச்சர் பண்றா? கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? என்னது டெஸ்போர்ட்ல ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கினா 2 சிக்கன் ரைஸ் ஃப்ரீயா? ஃப்ரீயா 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 ஃப்ரீயா? நான் ஃப்ரீயான்னு சொன்னது உன் கால் நல்லாவே விழுந்துச்சு. ஆனா நீ பிரியான்னு கூட்டு மாதிரி ஓடி வந்திருக்க பணிவிட புருஷனுக்கு. நான் திருவள்ளூர், இவ வாசுகி. நான் கூப்பிட்டோன்னே செஞ்சு வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டா. இதுல பாத்திரம் அந்த இடத்துல வேற நிக்குது. பெரிய புராண காதல் நம்ம காதல். நம்ம யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பேசாம போயிடு. ரெடி ஆயிட்டுமா, போலாமா? எங்க போற? நீதானமா ரெடியாகு, ரொமான்டிக்கா இருக்கலாம்னு சொன்ன. வெளிதானே போறோம். உன்னை ட்ரெஸ் பண்ண சொன்னது மியூசிக்கலி பண்றதுக்காக.
மியூசிக்கலி பண்றதுக்கா? ஏன் உனக்கு மியூசிக்கலி பிடிக்காதா? சரி, ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க மியூசிக்கலி பண்றவங்க நெருக்கமா இருப்பாங்களாம், லவ் ஜாஸ்தியா இருக்குமா, மேட் ஃபார் ஈச் அதரா இருப்பாங்களாம். நாமளும் மேட் ஃபார் ஈச் அதரா ஆகணும்ல, மியூசிக்கலி பண்ணலாமா? எதுக்குமா மியூசிக்கலியா? நம்ம அப்படியே வெளிய ஜாலியா போய் டிஃபன் இப்ப சாப்பிட்டோம். மியூசிக்கலி பண்ண போறியா இல்லையா? சொல்றா, பண்ண போறியா இல்லையா? எக்கா அது பண்ணல. இல்லப்பா, நான் ஏதோ பண்ண. இல்லப்பா, அது மியூசிக்கலி பண்ணலாம்னு சொன்னமா? ஆமா, பண்ணலவா? இன்னைக்கு பண்ணிட வேண்டியதான். இங்க பாரு செல்லம், என்னம்மா? ஈஸி. இந்த ரெட் லைன் இருக்குல, இது இந்த சைடு வந்தோனே நீ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேமா. ஈஸில? ஈஸிதாம்மா. பண்ணிடலாம். பண்ணிடலாமா? மழை பெய்யும் போது மின்னல் அடிக்கல, இடி மட்டும் தான் அடிச்சது. டேய், அது மழை இல்லடா, மின்னல். மின்னல். சரிம்மா பண்ணிடுறேம்மா. இங்க பாரு செல்லம், ஒரே டயலாக் தான். நீ வந்து லிப்சிங் மட்டும் பண்ணா போதும். ஓகேயா? சரிம்மா. மின்னல் வெளிச்சத்துல உன்னை பார்த்தனா என்ன பார்த்த? ஒரே டயலாக் தானே, இது கூட சொல்ல வராது. சொல்லிடுமா? உனக்கு ரொமான்ஸ் வருமா வராதா? அதுக்கான சான்ஸ் தான் நீ கொடுத்ததே இல்லையேம்மா. டேய், மியூசிக்கல் இல்ல சொன்னேன். சரிம்மா, பண்ணு ஒழுங்கா. பண்ணிடலாமா? மின்னல் வெளிச்சத்தில் உன்னை பார்த்தனா, இடி சத்தத்தில் முகம் மட்டும் தான் தெரிஞ்சது. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அது புரியுதா இல்லையா? ஒரு டயலாக் உனக்கு உருப்படியா சொல்ல தெரியாது. சொல்லிடுறோம்மா. லாஸ்ட் சான்ஸ். சரிம்மா. ஒழுங்கா பண்ணு. சரிம்மா. சொல்லிடுமா? மின்னல் வெளிச்சத்தில் உன்னை பார்த்துட்டு மழை மட்டும் தான் பேசுது. அப்பா டயலாக் மாறிட்டமா? உங்க அப்பா அப்பவே சொன்னாடா, இந்த புடாக்க லவ் பண்ணாத, கல்யாணம் பண்ணாதேன்னு. நான் தான் கேட்கல. ச்சே, உன் மூஞ்சி என் மூஞ்சி Facebookல டிபியா வெச்சா 6 லைக் மேல தாண்டுதா? அவ்வளவே இன்ஸ்டாகிராம்ல ஒரு நாயாவது பாக்குதாடா? மியூசிக்கலில ஒரு டயலாக் உனக்கு சொல்ல வரதாடா? இந்த உலகத்திலே மியூசிக்கலி பண்ண தெரியாத ஒரே ஆள் நீதான். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு வார டைம் தரேன். ஒழுங்கா மியூசிக்கலி கத்துக்கிட்டு வா. இல்லன்னு வெச்சுக்கோ, உனக்கு டைவர்ஸ் தான். டைவர்ஸ் தானா? நான் கூட என்ன நினைச்சேன். ஃபக் யூ. எப்ப? சீ, நான் என்ன தப்பா கேட்டேன்? அவ தானே கூப்பிட்டா, வேற மாதிரி கேட்கணுமோ? பிரியா. என்னங்க விளையாடலாமா? இது இல்லங்க, ட்ரூத் ஆர்டர். ட்ரூத் ஆர்டரா? ஏய், மணி 3டி, பேசாம படுறி. என்னங்க, நான் ஒண்ணுத்துல படிச்சேன், கல்யாணம் ஆனவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி அட கேளியா? சொல்லு. இந்த மாதிரி மனசு விட்டு டிஸ்கஸ் பண்ணோம்னா லவ் அதிகமாகுமா? இந்த கர்மமா? நான் கூட வேற என்ன நினைச்சிட்டேன். லவ் இருக்கட்டும் பிரியா, எப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது? அடுத்த கட்டம்னா? ஐயோ, உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியாடி? அடுத்த கட்டம் நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்? சரி, அதை விடுங்க, எழுந்துருங்க, வாங்க நம்ம பேசலாம். இன்னைக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? என்னங்க அப்படி என்ன பார்த்து காரி துப்புனவலாம் நீ உன் வாழ்க்கையிலே பண்ண ஒரே உருப்படியான காரியம் உன்னை லவ் பண்ண சொன்னாங்க. என்ன பிரியா நீ இப்படிலாம் பேசுற? உங்ககிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்களை எல்லா எபிசோட்லயும் அடிக்கும்போது எனக்கு சிரிப்பா வரும். பட் அது எங்க நான் வெளில காமிச்சா நீங்க திருந்த மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அடக்கிப்பேன். நானும் அடக்கிப்பேன், சத்தம் வராது. உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நாடி உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒன்னு பாடி காட்ட போறேன். ஓ, பாடி காட்ட போறியா? உனக்கு பாட தெரியுமா? பாட இந்த பாடுறது ஆடுறதுலாம் உங்க ஒப்பனோட நீ பாட்டிக்க. கரண்ட் போயிடுச்சு. அப்பாடா. நீ சொல்றீ. இந்த இருட்டுல தான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. இப்போ உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு தோணுது, பட் சொல்ல மாட்டேன்.
இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ம். பிலாக்ஸ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் இவ்வளோ நாள் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ம். பட் இப்போ சொல்லிட்டேன். இப்போ புரியுதா உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு? ம். என்னை ஏன் கல்யாணம் பண்ணேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறல? ம். நல்லா உன் கண்ணுக்கு ஒரு பொண்ணாவே தெரிய மாட்டேன்ல? ம். என்னை ஏன் கல்யாணம் பண்ண? இதுக்கு செத்துடலான்னு தோணும்ல? ம். சாவுடா நாயே சாவு. ஐயோ, எவ்வளவு ஆமா, ஃபீல் பண்ணி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்க? நீ ரெக்கார்டர் போட்டு தூங்கிட்டு இருக்கியா? போடா. அப்பா சாமி இதெல்லாம் கேட்கவே முடியல. ஏன் மச்சான் ஒன்னும் பொண்டாட்டி உன்னை அடிச்சே சாவடிக்கிறா இல்ல லவ் டாச்சை கொடுத்தே சாவடிக்கிறா? எப்படி மச்சான் அவளை சமாளிச்ச? அது சப்ப மேட்டர் மச்சான். OLXல நம்பர் போட்டு விட்டேன். இது மாப்பிள என்ன மாப்பிள அட சொல்ற? சும்மாரியா இந்த ஆளு உன்னை எல்லாத்தையும் ஷாக் ஆயிட்டு. என்ன அவளை வித்துட்டியா? அவளே இல்லை மச்சான், எவன் வாங்குவான்? அதாவது புது ஐஃபோன் ஒன்று வெறும் 500 ரூபாய் தான். ஃபர்ஸ்ட் கால் பண்ணி 20 பேருக்கு ஃப்ரீ அப்படின்னு அவன் நம்பர் போட்டு விட்டேன். ஃபோன் பண்ணுவானுங்கல்ல, டார்ச் அனுப்பிப்பால, அப்புறம் எல்லா இடத்துலயும் அவன் நம்பர் போட்டு விட்டேன் மச்சான். அந்த கேப்ல தான் இங்கே வந்தேன். ஃபோன் பண்ணுவாங்க, டார்ச்சர் அனுப்பிப்பாங்க. ஆனா உன் பொண்டாட்டியா இல்ல கால் பண்றவங்களா? கண்டிப்பா அவங்களாம் மச்சான் இருக்கணும். மச்சான் இதுக்கெல்லாம் ஒரே காரணம், இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பெத்த அப்பனுங்க இருக்கானுங்க பாத்தியா? மாப்பிள நானா மாப்பிள பண்ணுவேன். தம்பி சொல்லுப்பா. அட சும்மாரியா இந்த பார் நான் சொல்றேன். ஆனா டை அடிச்சு யூத் பேர் மூஞ்செல்லாம் காட்டாத என்கிட்ட. என்ன மச்சான் இந்த ஆளு மிக்சர் தான், இந்த ஆளா சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்ல மச்சான், இந்த படத்தை பார்த்துட்டு லவ் பண்றது, வாட்ஸ்அப்ல வெறும் லவ் ஸ்டேட்டஸா வைக்கிறது, அப்புறம் இந்த மியூசிக்ல பேர் பண்றது, அப்புறம் இந்த யூடியூப்ல கியூட்டஸ்ட் ப்ரொபோசல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்படி பண்ணாதான் ப்ரொபோசல், இப்படி பண்ணாதான் லவ்னு சொல்றது, இவனுங்கெல்லாம் பார்த்தாலே கொல்லும் மச்சான். எனக்கு எப்படி வருது அப்படிதான் மச்சான் லவ் பண்ண முடியும். கரெக்ட் மச்சான். ஃபார் தட் ஒன்லி ஐ ஹேவ் an idea for you. நீ ஐடியா கொடுத்து கிழிச்சதெல்லாம் போதும். இனிமேல் நானே ஐடியா வச்சுக்கிறேன். என்ன மச்சான் பண்ண போற? அடுத்த எபிசோட்ல என் ரொமான்ஸை பார்ப்பேன். ரொமான்ஸா? லவ்னா என்ன நான் காட்டுறேன்டா. காட்டுங்க.